guys, good morning. Today we are going to see the DT based or activity based learning of the jet engine. Today the student is going to explain the different parts of jet engine and the components and the working principle of the jet engine. So let's go to the engine. So here we have the jet engine. She is going to explain the components and others also do the same thing, right? First வந்துட்டு ஏவியானிக்ஸ் வந்துட்டு பவர் பிளான்ட் வந்துட்டு யூஸ் ஆகும். இது வந்து எலக்ட்ரிசிட்டி வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காண்டி இந்த ஏவியானிக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம் சிஸ்டத்தில். அடுத்து வந்துட்டு இந்த டர்பைன் வந்துட்டு அட்மாஸ்பியரிக்காக இன்டேக் பண்ணிடும். இன்டேக் பண்ணோன்னா இந்த இடத்துல வந்துட்டு கம்ப்ரஸர் செக்ஷன் இருக்குது. இந்த கம்ப்ரஸர் செக்ஷன் என்ன பண்ணணும்னா அட்மாஸ்பியரிக் ஏரோட வெலாசிட்டியை குறைச்சி அதை வந்துட்டு ப்ரெஷரைஸ் பண்ணி கம்பஷன் சாம்பிளுக்கு அந்த அட்மாஸ்பியர் ஏரை அனுப்பும். அதுக்கப்புறம் என்னன்னா இதுக்குள்ளார ஃபியூவல் இன்ஜெக்டர் இருக்குது, அப்புறம் இக்னைட்டர்ஸ் இருக்குது. ஃபியூவல் வந்துட்டு இது கம்பஷன் சாம்பிளில் ஸ்ப்ரே பண்ணி அட்மாஸ்பியரிக் ஏரை மிக்ஸ் பண்ணி விட்டு இக்னைட்டர்ஸில் வச்சு அந்த ஃபியூவலை ஃபயர் பண்ணி விடுவாங்க. ஃப்ரம்னா கம்பஷன் இந்த இடத்துல வந்து டர்பைன் செக்ஷன் இருக்குது. டர்பைன் செக்ஷனில் வந்து ஹை ஹீட் இருக்கிறதுனால டைட்டானியம் அலாய்ஸ் யூஸ் பண்ணி அங்கே டர்பைன் செக்ஷனில் வந்து ஸ்டேட்டர்ஸ் அண்ட் ரோட்டர்ஸ் இருக்கும். முன்னாடி கம்ப்ரஸர் செக்ஷன்லேயும் ஸ்டேட்டர்ஸ் அண்ட் ரோட்டர்ஸ் இருக்கும். அதே மாதிரி டர்பைன் செக்ஷன்லேயும் ஸ்டேட்டர்ஸ் அண்ட் ரோட்டர்ஸ் இருக்கும். இதில் இருக்கிற ஸ்டேட்டர் அண்ட் ரோட்டர் வந்து மெயின் ஷாஃப்டோட கனெக்ட் ஆகி கம்ப்ரஸர் செக்ஷனோட அட்டாச் ஆகிருக்கும். இதில் வர எனர்ஜி மூலமாக நம்ம வந்து கம்ப்ரஸருக்கு வந்து நம்ம எனர்ஜி கொடுக்குறோம். அது மூலமாக அது வந்து ரன் ஆகுது, கம்ப்ரஸர் ரன் ஆகுது. இப்போ பேசு. நார்மலாக எல்லா இன்ஜின்ஸுக்கும் ஒரு இன்ஜின் இருக்குன்னா கண்டிப்பாக இருக்குது ஒரு ஃபியூல் டேங்க் இருக்கணும். இந்த ஜெட் இன்ஜின் காமன் பேசிக் தான். ஃபியூல் டேங்க் இங்கே ஃபிட்டாக இருக்கும். பட் இங்கே இருக்க ஃபியூல் டேங்க்லேருந்து இங்கே இருக்க ஆயில் ஃபில்டர் ப்ளஸ் ஃபியூல் ஃபில்டர் தென் ஸ்டார்டர் எல்லாத்துக்கும் கனெக்ஷன் இந்த ஃபியூல் டேங்க்லேருந்து போயிட்டுருக்கு. இந்த ஃபியூல் டேங்க் மூலிமா இந்த எக்ஸாஸ்ட் ஆனிஃபோல்டுக்கும் போயிட்டு தென் எக்ஸாஸ்ட் நாசல் வழியாக ஒரு ஸ்ப்ரேயர் கூட கனெக்ட் ஆகிருக்கு. நாசலோட வேலை என்னன்னா நீங்கள் வந்து கம்பஷன் ஆகி வர கேஸை வந்து வெளியே அனுப்பலாம். எக்ஸாக்டிவ் தான் கேஸ் நாசல் வித் ஹெல்ப் ஆஃப் நாசல். இப்போ வந்துட்டு இங்கே எக்ஸாஸ்ட் ஆகி வர ஃபயர் வந்துட்டு இந்த இடத்துல அந்த ஃபயரை நம்ம வேணும்னா ஆக்சிலரேட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்துட்டு ஃபியூல் ஸ்ப்ரேஸ் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சடனாக போயிட்டு இருக்கிற வெலாசிட்டி இன்னும் இன்க்ரீஸ் பண்ணோன்னா இந்த இடத்துல வந்துட்டு ஃபியூல் ஸ்ப்ரேயர் இருக்குது. அது வந்துட்டு ஃபயர் ஸ்பீட் இன்னும் அதிகமாக எக்ஸாஸ்ட் பண்ணி வெளில அனுப்பும். அதுக்கப்புறம் வந்துட்டு இது ஆஃப்டர் பர்னருக்கு அடுத்து இந்த த்ரஸ்ட் ரிவர்சல் வரணும்னா இது ஒரு கிம்பிள் மாதிரி ஒர்க் ஆகும். இதுக்கு வந்து ஜிம்பிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா வர த்ரஸ்ட்டு கூட எக்ஸ்ட்ரா ஒரு 360 டிகிரி ரொட்டேஷன் கொடுத்துருக்காங்க இந்த த்ரஸ்ட் ரிவர்சல். தேங்க்யூ. இப்போ வந்துட்டு இந்த டர்பைனில் இருக்கிற ஒரு எல்லா பிளேட்ஸுமே வந்துட்டு ஒரு ஏர்ஃபாயில் ஷேப்பில் தான் ப்ராப்பராக இருக்கும். இந்த டர்பைன் வந்துட்டு ஸ்டேட்டர் அண்ட் ரோட்டார் இருக்குது. இது வந்துட்டு கம்ப்ரஸர் செக்ஷனோட இது ஒரு செக்ஷன், இது ஒரு செக்ஷன். இது வந்துட்டு ஒரு இதுலேயும் ஸ்டெப் டவுன் ஆகிட்டே வந்துட்டு இருக்கும். உள்ளே வர காற்று வந்துட்டு அது ப்ரெஷரைஸ் பண்ணுறதுக்காக ஸ்டெப் டவுன் ஆகிற மாதிரி இதை பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்துட்டு இந்த இடத்துல இருக்கிற ஏர் வந்துட்டு அடுத்து இந்த இடத்துல நல்லா ப்ரெஷரைஸ் ஆகி கம்பஷன் சாம்பருக்கு போகும். தென் இந்த கம்பஷன் சேம்பர் வரும்போது இது பர்னர் ஆகும்போது பர்னரில் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் ஃப்ளேம் டியூப்ஸ் இருக்குது. என்னென்ன ஃப்ளேம் டியூப்ஸ்னால் கேன் டைப் ஒன்று இருக்குது, ஆனுலர் டைப் இருக்குது, கேன் ஆனுலர் 3 டைப் இருக்குது. இந்த ஃப்ளேம் டியூப் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்குன்னா கேன் ஆனுலர் டைப். ஏன்னா கேன் டைப்பும் இருக்குது, ஆனுலர் க்ளோஸ்டு டைப்பும் இருக்குது. ஸோ அதனால இது கேன் ஆனுலர் டைப். அடுத்து நம்ம டர்பைன் செக்ஷன் வருவோம். டர்பைன் செக்ஷனில் நான் முன்னாடியே இதில் சொன்ன மாதிரி நம்ம டர்பைன் செக்ஷன் பார்க்க போகிறோம். அதில் காட்டின மாதிரி தான் இது வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதுலேயும் அதே டர்பைன் செக்ஷன் தான். இதுலேயும் ஸ்டேட்டர்ஸ் அண்ட் ரோட்டர்ஸ் இருக்கும். அதில் சொன்ன மாதிரி இதில் வந்து டைட்டானியம் அலாய் யூஸ் பண்ணுவாங்க. இதுவுமே ஏர்ஃபாயில் செக்ஷனில் தான் இருக்கும். ஸோ இது இங்கே வந்து கூலண்ட் வச்சுருக்கோம். ஸோ ஏன் இங்கே வந்து கூலண்ட் வச்சுருக்கோம் அப்படின்னா இது வந்து இந்த டர்பைன் பிளேட்ஸ் வந்து கேப் வந்து 3 mm கூட இருக்காது. ஸோ ஹை ஹீட் வர்றப்ப எப்பவும் போல் அது வந்து எலாங்கேட் ஆகும். அந்த எலாங்கேஷனை கம்மி பண்ணுறதுக்காக இந்த இடத்துல கூலண்ட் வச்சு இதை கூல் பண்ணுறோம். மேக்ஸிமம் 10,000 டிகிரி வரைக்கும் ஹீட் போகும். Okay, these aircraft engines are using in fighter aircrafts. The MiG-21. That is MiG-21 is made by Russian Soviet Union, and this is Mach number is Mach is equal to 1.
ஒரு நிமிஷம் நான் நினைக்கிறேன். லாஸ்ட்டாக இப்போ கன்க்ளூஷன் பண்ண போகிறோம். அதில் என்ன பார்த்தோம்னா அந்த இன்ஜினில் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு அது எப்படி வந்து ஒர்க் ஆகுது, பவர் பிளான்ட் வந்துட்டு எப்படி இதுலேருந்து யூஸ் ஆகுது, அதுக்கப்புறம் வந்துட்டு எலக்ட்ரிசிட்டி வந்துட்டு எப்படி ஏவியானிக்ஸுக்கு யூஸ் ஆகுது, அப்புறம் வந்துட்டு கம்பஷன் சேம்பர், அப்புறம் எக்ஸாஸ்ட் நாசல், அப்புறம் இதில் வந்துட்டு ஸ்டேட்டார் ரோட்டார், அப்புறம் வந்துட்டு இதில் 2 ஸ்டேஜ் இருக்குது, ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2, அப்புறம் வந்து கம்பஷன் சேம்பர், அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து கூலண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், கூல் டெம்பரேச்சர். இதில் வந்துட்டு மினிமம் வந்து 3 இதுதான் இருக்குது, சைஸ் 3 இதாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு அது எப்படி எக்ஸாஸ்ட் ஆகுது கேஸ் அப்படின்றதான் பார்த்தோம். ஹை டெம்பரேச்சரில் எக்ஸாஸ்ட் ஆகும், இந்த இடத்துல வந்துட்டு டெம்பரேச்சர் வந்து ரைஸ் ஆகும், இங்கே வந்து ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். தேங்க்யூ.